இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன். சார் வணக்கம். வணக்கம் சார், நேற்று நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் பிரம்மாண்ட கூட்டணி அமைப்போம் அப்படின்னு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த முறையாச்சும் அதுக்கு பாசிபிள் இருக்குன்னு பார்க்குறீங்களா? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நிச்சயமாக பாசிபிள் இருக்குது. கூட்டணி பிரம்மாண்டமான கூட்டணி என்பதை விட மக்கள் எப்படி 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றத்துக்கு தயாராக இருப்பார்கள். அந்த எண்ண ஓட்டம் நிச்சயமாக எப்பயும் இருக்கிற ஆட்கள் மீது ஒரு அதிருப்தி இருக்கும்ல, அந்த அதிருப்தியை பயன்படுத்தி கொள்வதற்கு தான் எதிர்க்கட்சியோட வேலை. அந்த அதிருப்தி மட்டுமல்ல, கூட்டணி கணக்குகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கூட்டணி கணக்குகளை வைத்துக்கொண்டு சில விஷயங்களை நம்ம நகர்த்தணும். அதை நகர்த்துவதற்கு எடப்பாடி என்ன செய்ய போகிறார், எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்க போகிறார், விஜய் வருவாரா, பாஜக வருமா, ரொம்ப கால்குலேட்டிவாக டீல் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் விஜய் ஒரு அன்டெஸ்டட் பேங்க், அவருக்கு ஓட் பேங்க் தெரியல. ஆனால் ஒரு மாறலாக ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும் அதிமுக தொண்டர்களுக்கு. சோர்ந்து போயிருக்கிற தொண்டர்களுக்கு விஜய் ரசிகர்கள் வரும்போது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிந்தவரை எடப்பாடி விஜய் விரும்புகிறாரா, அல்லது இப்போது இருக்கிற அரசியல் சூழல், இந்த இரட்டை சின்னம், இப்போ பிரிந்து கிடக்கிற இயக்கங்கள், இதெல்லாம் ஒன்று சேர்க்கிற வலிமையாக ஒரு அதிமுக அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஏதோ அதிமுக கொச்சைப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்ல. உண்மையிலே பலமிழந்து இருக்கிறார் என்பதை அதிமுக தலைவர்களே உணர்ந்து விட்டார்கள், எடப்பாடியை தவிர. CV சண்முகம் முதற்கொண்டு, வேலுமணி முதற்கொண்டு எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த ஊடகங்கள் தான் அதிமுக பலம் இல்லாமல் போயிடுச்சுன்னு பேசுகிறாங்க. கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய இயக்கம் இது அப்படின்னு அதுக்கு பதில் கொடுத்துருக்கு. அவங்க அப்படி தான் பேசி ஆகணும். அவங்க அதுவும் பொதுக்குழு மேடையில் எப்படி பேசுவாங்க, நாங்கள் பலம் எழுந்திருக்கணும் பேசுவாரா? அவர் CV சண்முகத்தை பார்த்து இப்படி யாராவது ஒருத்தன் கேள்வி கேட்பானா, சரி அண்ணாச்சி நீங்களாம் கரெக்டு தான், தேனியில் 2.25 ஓட்டு டிடிவி தினகரன் எப்படி வாங்கினார், யாரும் எழுந்து கேட்டால் பதில் சொல்லுவாரா? ராமநாதபுரத்தில் 3 லட்சம் ஓட்டுக்கு மேலே OPS வாங்குறாரு, அப்போது அங்கே இருக்கிற அந்த இரட்டை சின்னத்துக்கான ஓட்டு எங்கே போச்சு, யாராவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவாரா? வேலுமணி, யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம அதிமுகவை வேறு எந்த இடத்துலையும் சொல்ல. இப்போ இந்த 2 தொகுதியில் 7 இடத்துல டெபாசிட் போயிருக்கு, 2 தொகுதியில் ரொம்ப மோசமாக ஓட்டு வாங்கியிருக்கிறது. அப்போது இதையும் தாண்டி ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, அது ஜாதி. பச்சையாக சொன்னால் ஜாதி. ராமநாதபுரத்தில் அந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கி OPS கை கொடுத்தது, தேனியில் டிடிவி கை கொடுத்தது. உண்டா இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் எடப்பாடி, அது இல்லை, நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் அதை விட சின்னம் பெருசு இல்லை, அந்த சின்னம் முக்கியம் இல்லை. அப்போ அந்த சின்னத்தை மீறி வேற ஒருத்தர் எதிர்த்து ஒருத்தர் போட்டிடுற ஒரு நபர் வாங்குறாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? அங்கே ஏதோ ஒரு சரிவு இருக்குது, அதை தான் சரி பண்ண சொல்கிறாங்க. அந்த சமுதாய மக்கள் தங்கள் சமுதாயத்தினுடைய தலைவரை நீங்கள் ஒதுக்குறீங்க, அல்லது எங்கள் ஜாதியை நீங்கள் புறக்கணிக்கிறீங்கன்ற கோபம் வெளிப்படுகிறது. இதை தான் எடப்பாடி புரிஞ்சுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. OPS வந்த உடனே OPS 2021 இருக்கும்போது என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கலை, உண்மைதான். அப்போ ஒரு ஸ்கீம் வச்சாங்க பாஜக, அமித்ஷா மீட் பண்ண இடத்துல, நீங்கள் டிடிவி சேர்த்திக்க வேண்டாம் கட்சியில், நீங்கள் சீட்டு கொடுங்க, நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் சொன்னாங்க. அப்போ அது கூட எடப்பாடி ஒத்துக்கலை. ஆனால் அந்த டன்ட்டு எங்கெல்லாம் ஓட்டு வந்தது, தென் மாவட்டத்தில் இருக்கிற சில இடத்துல. இப்போ நீங்கள் நகர்ப்புறங்களில் முக்குளத்தோர் இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஓட் ஷேரிங் தெரியாது. ஆனால் கிராம பகுதிகளில் அந்த கம்யூனிட்டி டென்ஸாக இருக்கிற இடத்துல நீங்கள் உங்களுக்கு அதிமுக ஓட்டு விடல, டிடிவி தினகரனோ OPSஓ உள்ளே வரணும், இல்லை கூட்டணி ADMK கூட்டணியாக இருக்க வேண்டும். இந்த டிமாண்ட் கண்டிப்பாக வைப்பாங்க. இப்போ கூட்டணி இல்லாமல் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்ற விஷயத்தை எடப்பாடி உணர்ந்துட்டாரா? எப்படி உணர முடியும்? இன்னும் கூட்டணி வலிமையாக இல்லைன்னா கஷ்டம். அவருக்கு நல்லா தெரியுது. ஏன் பிரம்மாண்ட கூட்டணி தொடர்ச்சா சொல்கிறார்? எதுக்கு சொல்கிறாரு? இந்த முறை திமுக கூட்டணி உடையுமா உடையாதா? எனக்கு தெரிஞ்சு 99.999% உடைவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் உடைவதற்கு ஒரே வாய்ப்பாக இருந்தவர் திருமா கொண்டு சேர்ப்பது தான் அவருடைய இலக்காக இருந்தது. எப்படியாவது விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணி உடைத்து வெளியேற வேண்டும் என்பது ஆதவர்ஜன திட்டம். அதுக்கு திருமாவும் அமைதி காத்தார். ஏன்னா இன்றைக்கி ஒத்துக்கிட்டார் நேற்று இந்த வார்த்தையை, அவருக்கு வேறு செயல் திட்டம் இருப்பதாக உணர்கிறேன். சரியாக போச்சு. அப்போ ஆனால் இன்றைக்கி என்ன பேசிட்டாரு? சனாதனத்தை விரும்புகிற ஒரு கூட்டம் திமுக கூட்டணி வீழ்த்துவதற்கு தயாராக இருந்து நான் சுதாரித்து கொண்டேன்ற அளவுக்கு வந்துட்டார். அப்போது வரமாட்டார்ன்ற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ வரலன்னா அதிமுக இருக்கிற ஆப்ஷன் 2 ஆப்ஷன் தான். ஒன்று பாஜக கூட்டணியில் இருக்க கட்சியை தாப்பக்க இழுக்கணும், பாஜகவும் சேர்த்து வரணும், பாமக மட்டுமல்ல பாஜகவும் சேர்த்து வரணும், இல்லை விஜய் வரணும். அதிமுக, பாஜக, பாமக
நீங்கள் கேட்கலாம், பாஜகவோட தான் இல்லைன்னு சொல்கிறாரு சார், அடுத்த சட்டமன்றத்தை கூட இல்லைன்னு சொல்கிறாரு, ஏன் சார் நீங்கள் பட்டுக்கு வேணுனே இந்த திமுக சொல்லி பேசுகிறீங்கன்னு கூட கேட்கலாம். உண்மை நான் சொல்கிறேன். 2025 ஜூன் ஜூலைக்கு அப்புறம் இன்றைக்கி தேதி குறிச்சிங்க, டிசம்பர் 16, சரியா? 2025 ஜூன் ஜூலையில் நம்ம பேசுவோம். இப்போ எப்படிப்பட்ட நகர்வுகள் பாருங்கள். நிச்சயமாக பாஜக ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு வரும். அதிமுகவோட 16 தீர்மானங்கள்லையே மத்திய அரசை வலியுறுத்துறோம் அப்படின்னு தான் சொல்றாங்களே, கண்டிக்கிறோன்ற வார்த்தை இல்லை. அதெல்லாம் தீர்மானத்துக்குள்ள போகாதீங்க. இல்லை சார், அப்போ பாஜக வேணும் அப்படின்னு ஒரு சாஃப்ட் டோன். அதான் சொல்லிட்டேன் நான். 2025 ஜூன் ஜூலைனே சொல்லிட்டேனே. நீங்கள் அப்போ என்ன வரும்னா 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இரட்டை இலை சின்னத்தை முடக்கி விடுவார்கள், அதெல்லாம் நான் நம்பலை. திரும்ப வந்து அதிமுக தொண்டனை அவனை மனசை நோகடிக்கிற வேலையை பாஜக செய்யுமா? செய்யாது. அங்கே மகாராஷ்டிராவில் சரத்பவார் காங்கிரஸ் அடித்து உடைக்கிறது வேற, சிவசேனாவை அடித்து உடைக்கிறது வேற. ஏன்னா பாஜக அங்கே இயற்கையாகவே ஒரு சக்தி இருக்குது. ஒரு 40 சீட் 50 சீட் ஜெயிக்கலாம். தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இயற்கையான சக்தி கிடையாது. ஏதாவது ஒரு கட்சியோடு சேர்ந்தால் தான் ஒரு 10 எம்எல்ஏ வர முடியும், ஒரு 4-5 எம்பி வர முடியும். இப்படிப்பட்ட சூழல் இது நன்றாக உணர்ந்து விட்டது. இந்த அண்ணாமலை போட்ட கோஷம், அண்ணாமலை போட்ட வேஷத்துக்கு பிறகும் பாஜக எந்திரிக்க முடியல. அப்போ இது உணர்ந்திருப்பாங்க மத்திய பாஜக. அவங்க என்ன ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவாங்க? என்னுடைய கணிப்பு என்னென்னா, நாங்கள் உங்களோட கூட்டணிக்கு வரோம், நீங்கள் எஸ்ன்னு சொன்ன பிறகு என்ன டிமாண்ட்? அண்ணாமலை மாற்றுங்கன்னு சொல்லுவார் இவர். இல்லை அண்ணாமலை வந்து வேறு மாதிரி ஒரு சட்டிலாக ஒரு அறிக்கை விட்டு ஒரு சாஃப்ட் கார்னர் போனாலும் டீல் பண்ணிக்கலாம், அரசியல் எதுவும் நடக்கலாம். நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லைன்னு சொல்லிக்கிற டைலாக் இருக்குது. ஸோ எனக்கு தெரிந்தவரை பாஜக ஒரு சமாதானத்துக்கு நிச்சயமாக அதிமுக கிட்ட இறங்கி வரும். நீங்கள் வந்து இரட்டை சின்னத்தை வைத்துக்கொண்டு முடக்கி வைத்துக்கொண்டு அல்லது எடப்பாடியை எலிமினேட் செய்துட்டு வேற ஒரு தலைவரை கொண்டு வந்து அதிமுக நடத்தலான்றதெல்லாம் 2 பிளான் வச்சுருக்கிறதா ஒரு பிம்பம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ரெட்டலை சின்னத்தை முடைக்கிறவாங்க இப்போ தேர்தல் கமிஷன் வச்சுட்டு, இல்லைன்னா எடப்பாடியை தள்ளி வைத்து விட்டு வேறு ஒருத்தரை வைத்து அதிமுக டீல். இது ரொம்ப ரிஸ்க்கு, 2மே ரிஸ்க்கு. நீங்கள் ரெட்டையிலை சின்னத்தை முடக்கினாலும் அதிமுக கிட்ட இன்னும் கடும் தொண்டர்கள் மத்தியில் கடும் கோபம் வரும். எடப்பாடியை நகர்த்தி விட்டு வேறு ஒரு தலைவர் வந்தாலும் சிக்கல் வரும். அது கட்சியே உடையறதுக்கான வாய்ப்புகள் உடையாது. அதற்கெல்லாம் கூட இல்லைங்க. நீங்கள் இன்னொரு ஆளை கொண்டு வந்து ஒரு 6 மாதத்தில் பண்ண முடியும்னா அது அதிமுகக்கே இருக்கிற இயல்பான ஒரு விஷயம். அதிமுக காரம் பண்ணணும். எடப்பாடி வேணாம் சார், செங்கோட்டை வாங்க, அதிமுக புரட்சி பண்ணணும். வெளியிலிருந்து ஒரு புரட்சி, பாஜக செய்கிற புரட்சிக்கு ஈல்டாக மாட்டாங்க. நீங்கள் ஜெயலலிதா இறந்த பிறகு இந்த கட்சி சுக்குநூறாக உடைந்து போகும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அப்படி ஆச்சா? சசிகலா இல்லை, டிடிவி இல்லை. அதன் பிறகு அந்த கட்சி வந்து யாரோ ஒருத்தர் தேர்ந்தெடுத்தாங்களா இல்லையா? அமைதியாக இருந்தாங்களா இல்லையா? கட்சிக்கு தலைமை வேண்டும். திமுகவை எதிர்க்கிற, கொள்கை ரீதியாக எதிர்க்கிற ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவன் வேண்டும். அவ்வளோதான் நினச்சா அதிமுக. பண்ணிட்டாங்களா இல்லையா? அப்போது இதெல்லாம் இந்த இவ்வளோ நாள் பார்த்து உணராத பாஜக மீண்டும் ஒரு தப்பான கேம் ஆடினாங்கன்னா பாஜக தான் தமிழ்நாட்டில் நெருக்கடி. சேம் டைம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு டைமும் அதிமுக ஆட்சியிலேருந்து வராமல் இருக்கு, ஒவ்வொரு டைமும் அதிமுக வாக்கு வங்கி கம்மியாகி அவங்க ஆட்சிக்கு வராமல் போனாலும் அடுத்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும் அதிமுக. அது எப்பயுமே அதிமுக வரலாறுல தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. உண்மையாலுமே 2026 அதற்கான களம் இருக்கிறதா பார்க்குறீங்களா? கூட்டணி தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லாட்டி திரும்ப அவர் யார் சொல்கிறார் பிரம்மாண்டமான கூட்டணின்னு? அதை சொல்லிட்டு அவரே சொல்கிறார், இதே மாதிரி தான் முன்னாடியே பேசுனீங்க, ஆனால் இப்போ செய்வீங்களா? அதான் சொல்கிறேன். இந்த முறை அவர் ஏதோ ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவார். அது என்ன கண்டிஷன்றது 2025 ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்போ தான் தெரியும். பாஜகவுடன் கூட்டணிக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் பாஜக இல்லாமல் ஒருவேளை விஜய் வந்தால் விஜயோட பிரச்சனையை நமக்கு தெரியாது, சரியாக டீல் பண்ண முடியாது. ஏன்னா விஜய் அவர் 80 தொகுதி கட்டார்னு வச்சுங்க, இறங்கி வரல, 60க்கு வராரு, 50க்கு வராருன்னா ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டிக்கு 50 தொகுதி கொடுத்து நம்ம கொண்டு போகிறதான்ற ஒரு சிக்கல் இருக்கும். அதனால தான் எப்படி டீல் பண்ணுறாருன்னா, அவர் 2026 அவர் உஷார் விஜய். ஒரே நேரத்தில் கூட்டணி 2026 இலக்கு. அவர் தடுமாறினார் பார்த்தீங்களா? வித் ஆஃபரோட சொல்கிறார், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும். இதெல்லாம் அவரால் கொடுக்க முடியுமா? அதிமுக 20% வாக்கு வங்கி வைத்திருக்கிற அதிமுகவே சிக்கு திணறுது. அதனால் எனக்கு தெரிந்தவரை கண்டிப்பாக திமுக கூட்டணி உடையாத பட்சத்தில் இதான் அண்டர்லைன். அதிமுக, பாஜக, பாமக, புதிய தமிழகம் என்ற சின்ன சின்ன கட்சிகள் வந்தால் நிச்சயமாக திமுக கூட்டணி நெருக்கடி ஏற்படும். அதாவது 2021 இருந்த கூட்டணி, ஆமாம், அந்த கூட்டம் ரிப்பீட் ஆகணும். இப்போ என்ன அடிஷ்னல் ஆட் ஆகும்னா, டிடிவி எடப்பாடி சேர்த்துக்கிறாரோ இல்லையோ, கண்டிப்பாக பாஜக அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடும். அண்ணாமலை மாற்றப்படுவாரா? அது அப்புறம். சவுத்தில்
இந்த ஓட்டு வந்து எப்படியாவது டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அந்த எண்ணத்தில் டிடி உள்ள இருப்பார். ஓபிஎஸ் கூட ஒரு சுயேட்சையாக பாஜக பார்த்து கொள்ளலாம். ஆனால் அதிமுக அந்த கூட்டணிக்குள் இடம்பெறுவதற்கு டிடிவி ஓபிஎஸ் நிச்சயமாக இடம்பெறுவதற்கு பாஜக முயற்சிக்கும். அது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அந்த சமரசத்துக்கு இபிஎஸ் ஒத்துக்கிட்டா வேறு வழி எனக்கு தெரியல. நீங்கள் திமுக கூட்டணி உடையாத பட்சத்தில் அவர் வந்து இறங்கி வருவார். ஏதோ ஒரு சமயத்தில் உடையுது அப்படின்னா அதற்கு உதாரணம் 2 பேட்டி சொல்கிறேன் சார். ஒன்று வேல்முருகன் அவர்கள் நேற்று பேசின பேச்சு, கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து ஓட்டு கேட்குற மட்டும் உங்களுக்கு நான் தேவைப்படுறேன், அமைச்சரானதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் எடுக்க கூட மாட்டீங்க, பிஏ மூலியமாக கால் பண்ணுறீங்க ஒன்று பேசினது. கொங்கு ஈஸ்வரன் பேசியிருக்காரு சேம் டைம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கவே மாட்டீங்க, முதலமைச்சர் வந்து எங்களை மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட பேசணும், இது மாதிரியான குரல்கள் வர ஆரம்பிக்குதுல திமுக கூட்டணிக்குள்ள. இது எதுவுமே அதிமுக பக்கம் ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இல்லையா? சொல்ல முடியாது. வேல்முருகன் வந்து தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார், சட்டமன்றத்திலே பேசுகிறார். ஆமாம், நேற்று இன்னைக்கு இல்லை. ரெண்டாவது அவர் வந்து தன்னுடைய தொகுதி மக்கள் பிரச்சனை பேசும்போது கூட சபாநாயகர் அப்பாவை ரொம்ப கட்ஷாட் பண்ணார். அதெல்லாம் தேவையில்லாத ஒரு சர்ச்சை. அவர் வந்து அப்பாவுக்கு வந்து தன்னுடைய கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கம் இருக்கலாம். ஆனால் கூட்டணி கட்சிக்கு ஒரு லீவரேஜ் இருக்குது, ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கணும். அவர் சொன்ன குற்றச்சாட்டா சரியானன்றது அமைச்சர் சொல்லிக்க போகிறார். இவர் சபாநாயகர் உள்ள பூந்து தடுக்கும் போது தான் இன்னும் பிரச்சனை வேற மாதிரி இருப்பது. அதனால் வேல்முருகன், கொங்கு ஈஸ்வரன் இவரெல்லாம் வந்து சமாளிக்கிற தலைமை திமுக கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இப்போ இவர் வேல்முருகன் பேசலாம், வேல்முருகனுடைய கோபங்கள் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அதை சமாதானப்படுத்துகிற முயற்சி இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, 14 மாதங்கள் இருக்குது, என்ன வேணால் நடக்கலாம். இப்போ அவர் வந்து பிச்சை போகிறீங்களா, 2000 ரூபா தான் கொடுக்குறீங்களாலாம் கேட்டிருக்காரு. வேல்முருகனுடைய கோபத்திற்கு அது வந்து உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அது கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தா வேல்முருகனுடைய கோரிக்கையாக சக்ஸஸ் ஆகும். அப்போ வேல்முருகன் இறங்கி வருவார். ஸோ இதெல்லாம் மாறக்கூடியது தான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.